அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் 2025 ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றதுமே புலம்பெயர்ந்து சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் மற்றும் சட்டவிரோதமான வழிகள் மூலம் நாட்டுக்குள் நுழைய முற்படுபவர்களுக்கு எதிராக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தார். அதுவும் நாடு கடத்தப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட இந்தியர்களை கைவிலங்கிட்டு இழுத்து வந்த விதம் மனித தன்மையற்றது என எதிர்க்கட்சிகள் அமளியில் ஏற்படும் அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அமெரிக்காவில் தங்கியிருக்கும் இந்தியர்கள் உள்பட வெளிநாட்டினரை நாடு கடத்த அமெரிக்க நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்தது. அந்த தடையையும் மீறி 100க்கு மேலானவர்கள் நாடு கடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் இந்திய வம்சாவளியான அபிஷேக் காம்ப்ளே நியமிக்கப்பட்டிருப்பதுதான் பேசு பொருளாகி இருக்கிறது. இந்த நிலையில் யார் இந்த அபிஷேக் காம்ப்ளே என தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் இணையவாசிகள். நாடு கடத்தல் நடவடிக்கை என்பது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் மீது மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாக பெரும்பாலானவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் குடியேறி இருந்தாலும் குடிமக்களாக இல்லாதவர்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் கூறப்படுகிறது. தற்காலிக விசாவில் அமெரிக்காவுக்கு வந்து விசா நிபந்தனைகளை மீறியவர்களும் நாடு கடத்தப்படுவார்கள் என்ற குற்றச்சாட்டு உள்ளது. குடியேறிகள் தவிர்த்து சட்டப்பூர்வமான வழிகளில் அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்களும் இந்த சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் என கூறப்படுகிறது. அதாவது கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் மற்றும் தற்காலிக விசாவில் தங்கி இருப்பவர்கள் கூட நாடு கடத்தப்படலாம் என்ற நிலை உள்ளது. அதிகாரப்பூர்வமற்ற குடியேறிகளை தவிர அமெரிக்காவின் எல்லையை சட்டவிரோதமாக கடந்து சென்றவர்கள், விசா காலம் முடிந்த பிறகும் தங்கியிருந்தவர்களும் நாடு கடத்தப்படக்கூடும் சூழல் உள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் நாடு கடத்தும் நடவடிக்கையால் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் நாடு கடத்தப்படும் வழக்கில் இடைக்கால தடையை நீக்கும் அமெரிக்காவின் வழக்கறிஞராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த அபிஷேக் காம்ப்ளே நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க நீதித்துறையில் பணியாற்றி வரும் இவர் டெப்டி அசோசியேட் அட்டார்னி ஜெனரலாக உள்ளார். இந்தியாவில் பிறந்த இவர் தனது 3 வயதில் குடும்பத்தினருடன் அமெரிக்காவில் குடியேறியுள்ளார். அமெரிக்காவின் கனெக்டிகட் நோவாக் பகுதியில் வளர்ந்தவர். 2006ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் த ஆர்ட்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஃபைன் ஆர்ட்ஸ் படித்தவர். அதற்கு பிறகு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியலில் பணியாற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நோட்ரே டேம் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பில் டாக்டர் பட்டம் பெற்றவர். 2013ஆம் ஆண்டு டைஸ் ஏர்போர்ஸில் முதன்மை வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். சட்டங்கள் தொடர்பான ஆலோசகராகவும் மேற்பார்வையாளராகவும் தொடர்ந்துள்ளார். 2014இல் டைஸ் ஏர்போர்ஸின் சிறந்த வழக்கறிஞர் என பெயர் எடுத்துள்ளார். அதே ஆண்டு பாதுகாப்பு ஆலோசகராகவும் பதவி உயர்வு கிடைத்துள்ளது. 4000க்கு மேலான விமானப்படை வீரர்களுக்கு தனது சட்ட சேவையை செய்துள்ளார். இவர் பொறுப்பில் இருக்கும்போதுதான் செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு நிதி உதவி செய்த அல்-கொய்தா பயங்கரவாதியை குவாண்டனாமோ விரிகுடாவில் வைத்து விமானப்படை பிடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 2023 அக்டோபரில் அபிஷேக் காம்ப்ளே துணை அட்டார்னி ஜெனரலாகவும் சிறப்பு வழக்கறிஞராகவும் அரசியலமைப்பு சார்ந்த சிக்கல்களை தீர்க்கும் பிரிவின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். இந்தியர்களை நாடு கடத்தும் வழக்கில் இந்தியரே வழக்கறிஞராக ஆஜராகி இருப்பது உலக அளவில் கவனம் பெற்று வருகிறது.